ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய பரப்புற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா பர்ஸெல்லாம் வந்து ஹேண்ட்பேக்கெல்லாம் வந்து தூக்கி அப்படியே வந்து அலசிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது வந்து காசு இருக்கா அப்படின்ட்டு. நம்மளுடைய சிந்தாமணி பார்த்தீங்கன்னா என்ன அஞ்சலி எதுக்காக வந்து பையெல்லாம் வந்து இப்படி வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து சல்லி பைசா இல்லைம்மா, ஃபோனுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும், எப்போ உங்ககிட்ட இருந்தால் கொடு அப்படின்ற, என்கிட்ட என்னடி காசு அப்போ என்ன எனக்கு வந்து சம்பாரிச்சா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த சிந்தாமணி வந்து சொல்கிறேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து அந்த வீட்டில் வந்து நான் இருக்கிறப்ப மெத்த மேலே வந்து படுத்துனானா பணத்து மேலே தான் வந்து படுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 5க்கு என்னால் வந்து இப்படி பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ₹1 என்கிட்ட காசு இல்லை. இதுக்கெல்லாம் காரணமே அந்த இலக்கிய தான். அவளுடைய வாழ்க்கையை வந்து நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அழிக்காமல் வந்து விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து நான் நுழைஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் வந்து போகிறாங்க. அவள் என்ன தான் பிளான் போட்டாலும் நம்மளுடைய கௌதம் சார் இருக்க வரைக்கும் நம்மளுடைய கார்த்திக் வந்து நெருங்க விட மாட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் வந்து நம்ம ஜானகி வந்து ஆசைப்பட்ட மாதிரி வந்து பிரியான்ற பொண்ணை வந்து ஆண்டவனோட கருணையால் வந்து கிடைச்சிடுறாங்க. நம்மளுடைய கார்த்திக்கும் அந்த பிரியா வந்து எப்படியாவது வந்து மீட் பண்ணி வச்சு நம்முடைய கார்த்திக் சாருக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு வந்து பண்ணணும். அதே சமயம் இந்த ஆஞ்சலிக்கு வந்து டிவோர்ஸ் வந்து பண்ணி தரணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமாக இருக்காங்க நம்ம இலக்கியாவும் கௌதமும். நான் இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா என்னுடைய நிலைமை இவ்வளோ கேவலமாக போச்சு அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க. அம்மா அப்பா கையிலையாவது வந்து காசு கேட்டு வாங்கித்தாம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. உன் அப்பா வந்து நான் கேட்டதை வந்து எடுத்து கொடுத்துட போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து இந்த அஞ்சலி கிட்ட இந்த சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வசந்தை வந்து நம்மளுடைய மாசிலாமணி வந்து கூப்பிட்றாங்க. வசந்த் எங்கடா இருக்க வாடா அப்படின்ற மாதிரி வந்து வசந்தம் பார்த்தீங்கன்னா துரமாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகிறாருங்க. போயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னமாம்மா எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ எதுக்கு வசந்தை வந்து இந்த ஆள் வந்து கூப்பிட்றான் அப்படின்றதுக்காக வந்து வெளியே போய் பார்க்குறாங்க. வெளியே போய் வந்து என்ன தான் நடக்குதுன்றதை வந்து பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வந்து என்ன நம்முடைய மாசிலாமணி கையில் பார்த்தீங்கன்னா பணம் வந்து சும்மா நோட்டாக வந்து எண்றதை வந்து பார்த்து ஐயோ அம்மா அப்பா கையில் வந்து எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னமாம்மா அதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஒன்றும் இல்லடா வசந்த், உன்னுடைய மொபைல் வந்து உடஞ்சிருச்சுன்னு சொன்னல, இப்போ எப்படி இருக்குது, வேறு மொபைல் வந்து வாங்கிறதுக்கு வந்து பார்த்துட்டே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. ஓ மாமா அதெல்லாம் வந்து பார்த்துட்டா, அதுக்கு இன்னும் பட்ஜெட்டு தான் வந்து செட் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீ எதுக்காக வந்து கவலைப்படாத, தான் பணம் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய மாசிலாமணி வந்து அப்போ சும்மா 15,000 தூக்கி அப்படியே வந்து நம்மளுடைய வசந்தாவோட கையில் வந்து கொடுக்க போகிறாங்க. இதை பார்த்த இந்த சிந்தாமணிக்கு இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா வயிறு எரியுது கபன்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ண போறா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோட இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. அதான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.